கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நாம் ஜெபிக்கிறது உடனே கிடைக்கவில்லை என்றால் மனம் சோர்ந்து போய்விடுகிறோம். பெரிய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவையே மனசோர்வு பிடித்து பிழிந்தது. அவன் மனம் நொந்து போய், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் என்று முறுமுறுத்தார் என்று 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுகிறது. மனசோர்வடைந்த யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று. தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதேயுங்கள். தேவ சமூகத்தில் எரிச்சலுடனோ அல்லது முறுமுறுப்புடனோ வராதேயுங்கள். உன்னை அந்த நிலைமையில் கண்டால் கர்த்தர் துக்கம் அடைவார். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார் என்று. பல வேளைகளில் உன் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு கால தாமதமாகலாம். ஆனாலும் கர்த்தர் பேரில் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அதனதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கிற தேவன் ஏற்ற வேளையிலே எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாகவே செய்தருளுவார். ஆகவேதான் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று. ஆம் தேவ ஜனமே, ஒரு தாய் தன் மகனுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக மிகவும் மன்றாடி ஜெபித்து வந்தாள். வாலிப மகன் குடியிலும் வெறியிலும் கடினமாகிக் கொண்டே வந்தானே தவிர ரட்சிக்கப்படவில்லை. உலக பிரகாரமாக அவன் மிகவும் முன்னேறி சிறந்த வக்கீலானான். அவன் தாயினால் அவனிடம் ஒன்றும் பேச முடியவில்லை. அந்த தாயின் மரண நேரத்தில் அவள் உதடுகளில் இருந்த ஜெபம், ஆண்டவரே, என் மகனை ஓர் ஊழியக்காரனாக்கும் என்பதே. சில வருடங்கள் கழிந்தன. ஒரு தேவ ஊழியர் இந்த மகனை காண வந்தார். நித்தியத்தை குறித்தும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் உருக்கமாக பேசினார். ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அவர் விவரித்த போது அந்த வாலிபன் மனம் உடைந்து கதறி அழுது கண்ணீரோடு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். வக்கீலான அந்த வாலிபன் ஊழியக்காரனானான். வேதத்திற்கு விளக்க உரை எழுதிய மிக சிறந்த வேத பண்டிதரும் கர்த்தருடைய தாசனும் ஆகிய டாக்டர் C.I. ஸ்கோஃபீல்ட் என்பவரே அந்த வாலிபன். கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் அளித்ததை அந்த தாய் பரலோகத்திலிருந்து கண்டு களித்து பூரித்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஜெபத்திற்கு பதில் தாமதமாகிறது என்பதற்காக கர்த்தர் உன் ஜெபத்தை மறுத்து விட்டார் என்றோ அல்லது புறக்கணித்து விட்டார் என்றோ எண்ணி விடாதேயுங்கள். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், நிச்சயமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, சோர்ந்து போகாதேயுங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தருவார். ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் அவர் அவருடைய காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நீங்கள் நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட அற்புதமாய் செய்வார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.